ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி புது வீடியோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பிளேயிங் வீடியோ. நேற்று 500 டைமண்ட் இருந்துச்சு, அதுக்கு ஸ்பின்னிங் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய அட்டாக்கிங் ஆடுறது மட்டும் தான் போட்டிருப்பேன். ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னிங் வீடியோ கூட நம்ம கொஞ்சம் ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஃபுல் வீடியோவாக தான் போட முடியும். ஷார்ட்ஸ் நான் கட் பண்ணி போடணும். ஸோ அதனால் நான் அட்டாக்கிங் ஆடுறதை மட்டும் கட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ பார்த்து மறக்காமல் வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மோட்டிவ் மட்டும் கொடுத்துட்டு போங்க guys. ஸோ இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இறங்கினோடனே இங்கே இறங்கிட்டேன். இங்கே இறங்கி பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே மேப்பில் இறங்கும் போதே பார்த்தேன் ஒருத்தர் இறங்கலான்னு இந்த சவுண்டு சொல்லிச்சு. ரைட்டு கீழே இங்கே கொஞ்சம் நல்லாவே கன்னே இதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கினேன். ஸோ கீழே இந்த பக்கமாக எப்போவுமே இறங்குவேன். ஸோ கீழே போனேன். இந்த பக்கம் இங்கிட்ட இருந்து அடிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது, அதனால் இந்த பக்கம் போய் இப்படி உள்ளே போனேன். உள்ளே போய் இங்கே கொஞ்சம் நல்லாவே லூட் அடிச்சிட்டு சரி இந்த மலை வீட்டுக்குள்ளே போகலாமேன்னு பார்த்தா அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் தான் உள்ளேருந்து வெளியே ஓடினா. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு ஆக் எடுத்துக்கிட்டேன். ஆக் எடுத்து அவனுக்கு ஒரு அழுத்து போய் பார்த்து டேமேஜ் இந்த பக்கம் க்ளோவில் போட்டான். அவங்க போனால் அவனுக்கு வெஸ்ட் விஷயம் கிழிஞ்சிருச்சு, அடி நாக்காயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் க்ளோவில் போட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் கொடுத்தாரு, செத்துட்டியா நாக்காயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் நல்லாவே ரூட் எடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இவன்கிட்ட கொஞ்சம் நல்லா ஆகு அப்புறம் MP5 எடுத்துக்கலாம். MP5 கொஞ்சம் நல்ல இது அதான் இவ்வளோ 5 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே லூட்டு போய் சரி நம்ம இந்த பக்கம் போகலாம். ஏன்னா ஜோன் சர்வேக்கெலாம் இது ஒரு பெரிய பிளேஸ். சரி அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா சரி ஆட்டோ வந்துச்சு எடுத்து நம்ம இங்கிட்டு போய்க்கலாம். ஏன்னா உள்ள நிறையவே கிராஸ் ஃபயர் வந்துட்டுருக்கு. நம்மளை தூக்கி போட்டு தூராகி விட்டுருவாங்க. இது ஆகாதுன்னு இந்த பக்கம் ஆட்டோ எடுத்துட்டு விழுத்துன்னு கிளம்பிட்டேன். சும்மா எடுத்து ஓடினேன். நான் ஆட்டோக்காரன் பாட்டெல்லாம் ஓடிச்சு. ஸோ நான் தான் கட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். நான் அப்படியே இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அங்கே என் டீமான ஒருத்தன் வேலை நான் காயிட்டேன். அவனை ரிவ்யூ பண்ணுவாங்களான்னு தெரில. சரி இந்த பக்கம் இறங்கி காயினை பிடிப்பேன் பார்த்தா இங்கே ஒரு சோலர் பீஸு ரெட் கலரு. அவனுக்கு போகிற MP5 அழுத்தி பிடினா அவனுக்கு இதை ஆக்டிவேட் பண்ணிட்டான். இந்த ரிமிட்ரி கேரக்டர் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அப்புறம் அழுத்தி பிடிச்சேன். இதை ரீலோட் ஆக்டிவேட் அவன் இன்ச்சிருவான்னு ஆகு பிடிச்சி அழுத்து தெளியாச்சுங்க. ஸோ இந்த பக்கம் க்ளோவில் போட்டு இவன்கிட்ட கொஞ்சம் நல்லாவே லூட் அடிச்சுட்டோம். அப்புறம் அவனை இன்னுமே ரிவ்யூ பண்ணல. சரி நான் அதுக்கப்புறம் இவன்ட்ட கொஞ்சம் நல்லாவே லூட் அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அப்படியே எதுக்கு வந்தோமோ அந்த காயினையும் பிடிச்சிட்டு அப்படியே ஆட்டோ ஓட்டு கிளம்பிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஜீப் வச்சுலாம் அது வீட்டில் சாங்கு போட்டிருப்பேன். ஸோ ஆட்டோக்காரன் தான். அதுக்கு நான் அந்த ஆட்டோக்கார சாங்கை போடலாம். பட் நான் நமக்கு ஆல்ரெடி காப்பி சை கொடுத்துட்டாங்க. இந்த பாட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து இங்கிட்ட ஒருத்தன் ஓடனா தலைவர் அப்படியே பகுமானம் இல்லை ஒளிஞ்சிட்டு இருக்கானா. போட்டு அழுத்தி பிடிங்க. அவனுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுல ஒரு நியாயம் வேணும். அந்த பக்கம் போட்டு அழுன்னு அழுத்தி பிடிச்சி இவனை முடிச்சு இவங்கிட்ட ஸ்கேர் இருந்துச்சு. ஸ்கேர் MP5 தூக்கிட்டு வந்தாச்சு. அந்த பக்கம் MP5 தூக்கிட்டு சரி நம்ம மறுபடியும் ஆட்டோ ஓடிச்சு கேமராமே இந்த பக்கம் கிளம்பியாச்சு. ஸோ வந்து ரிவர்ஸ் எடுத்து முன்னாடி போகிறோம்.